வாங்க போலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா அமர், ராஜ்வீரோட கனவை நினைவாக்குறதுக்காக அவரோட உடம்புல இருந்து நாகமணியை வெளியே எடுப்பாரு. நாம நாகமணியை கண்டிப்பா அடைஞ்சே தீருவோம். ராஜ்வீர் அந்த பாபா மூலமா நாகமணிய வச்சு அவரோட பக்தர்களை முட்டாளாக்குவாரு. அதை வச்சு நிறைய அதிசயங்கள் செய்வாரு. அதனால அவரோட பக்தர்களுக்கு அவர் மேல இன்னும் அதிக நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையால அவங்களோட பக்தியும் அதிகமாயிடும். அதுதான் நமக்கு சாதகமா அமைய போகுது. அது எப்படி மாயா? எப்ப ஒருத்தர் இந்த மணிய தப்பான விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்களோ அப்ப சிவனோட கோவத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதுதான் நமக்கு சாதகமா அமையும். அப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ராஜ்வீர பாபாவோட சேர்ந்து அந்த பிளான செயல்படுத்த வைக்கணும். இவங்க அவங்களோட வேலைய ஆரம்பிச்சதும் நாமளும் நம்மளோட வேலைய ஆரம்பிக்கணும். ஆனா மாயா, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அந்த குருஜி ரொம்ப புகழ் வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவரை நெருங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. சுலபம் இல்லதான், ஆனா முடியாத காரியம் இல்லல்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இதெல்லாம் செஞ்சே ஆகணும். நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. ஆனா நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது மூலமா நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம எப்படியாவது நாகமணி அடைஞ்சே ஆகணும். இந்த மணிய தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு யாரு நினைச்சாலும் அவங்க கைக்கு நான் இந்த மணிய போக விட மாட்டேன். நான் என்னோட நாகமணிய எந்த சூழ்நிலையிலையும் அடைஞ்சே தீருவேன், கூடிய சீக்கிரமே. ஆனா மாயா, உன்னோட அடுத்த பிளான் என்ன? நான் இந்த அமர், பிரேம் அவரே எங்க வந்திருக்காரு? ராஜ்வீர் அவருக்கு போட்ட சவால அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. டேபிள் கிட்ட போமா, நான் அங்க கொண்டு வரேன். நெய்யும் கொண்டு வந்துட்டேன். சின்ன பாட்டி வேணும்னே சித்தார்த்த என் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. எனக்கே நீ பேண்ட் வாசிக்க கிளம்பிட்டல்ல? இப்ப பாரு நான் உனக்கு எப்படி சங்கு ஊதுறேன்னு. அன்னைக்கு அக்காவோட பர்த்டே பார்ட்டில ஜோக்கர் டைப் மேக்கப் போட்டு நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன எல்லார் மத்தியில சுத்த வச்சீங்கல்ல. ஆனா அப்ப நான் தனியா இருந்தேன். இப்ப நான் தனியாவும் இல்ல, அப்புறம் பலகீனமாவும் இல்ல. இப்ப பாக்குறேன் நீ இவனோட பேண்ட எப்படி வாசிக்கிறேன்னு. உன்னை நீ பெரிய ஜான்சி ராணின்னு நினைச்சிட்டு இருக்கல்ல. இப்ப பாக்குற நீ என்ன பண்றேன்னு. நீ எனக்கு மறுப்பு தெரிவிக்கிறியா? இப்ப இவனுக்கு எப்படி மறுப்பு தெரிவிப்ப? ஏன்னா இவனை பத்தின உண்மை எனக்கும் தெரியும், அப்புறம் உனக்கும் தெரியும். அட, நீ என்ன நின்னுட்டு இருக்க? இவ கையில என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் அந்த டேபிள்ல வைக்க சொல்லு. ஒருவேளை இதை கொண்டு போய் வைக்கலனா அப்புறம் அக்காவோட இந்த செல்ல மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ.
இதை எடுத்துட்டு போய் டேபிள்ல வை. சித்தார்த் என்ன போக விடு. முடியாது. நான் குழந்தைக்காக முடியாது. Please, சித்தார்த். முடியாதுன்னு சொன்னேன். இந்த கண்ணீர் விடுற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த ஆரியனுக்கு ஒரே விஷயம்தான் தெரியும். அது என் முதலாளியோட அம்மா கொடுத்த கட்டளை. அப்படியா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நானும் பெண் வாங்க போறதில்ல.